ஹாய் ஹலோ கேண்டி, இதில் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளேஃபுல் தேவங் சீனியரோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 5 எபிசோட்ஸ் இருக்குது, பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்க பார்த்துருந்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். தென் கடைசியாக இதோட விட்டுருப்பேன். நான் இங்கே பையனுக்கு ஜங்குக்கை பிடிச்சிருக்கும் தேவங்கோட. ஏன்னா தேவங்கோட கேரக்டர் பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதால ஜங்குக்கு போட்டிருந்துருப்பாங்க. ஸோ ஜேகேக்கு இங்கே என்ன சொல்கிறதுன்னு இதில் ஷாக்காகி ஆன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ இங்கே தேவங்க வந்து உங்களை மிரட்டியிருப்பார். என்ன நீ என் தம்பிக்கு உஷார் பண்ணுறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கல்யாணம் கத்திட்டு போயிருப்பாரு. ஸோ அதோட விட்டுருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே ஜாலியாக பைக்கில் ஏறி அப்படியே போயாச்சு நீங்கள். ஸோ போயிட்டதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டீங்க. வீடு அதேமாதிரி தான் சோகத்துக்கு உள்ளான மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே போனதுக்கப்புறம் அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. ஏன் பெருசு ரெண்டும் அப்படியே அமைதியாக இருக்குது? ஓ, தேவங்களோட அம்மா பார்க்குறதா சொல்லியிருந்தாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக போயிட்டு மூஞ்சி அப்படியே சோகமாக வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் போய் உட்காருங்க. ஹாலில் தான் அவங்க அம்மாவும் அப்பாவும் உட்காந்துருப்பாங்க. என்னத்துக்கு இப்போ மூஞ்ச விட்றேன்னு வச்சுருக்கீங்க? இப்போ என்ன இந்த பாருங்கம்மா, இந்த தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, சரியா? நான் தான் நீங்கள் காட்டுற பையனோட வீட்டில் நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறேன்னா, அதே பையனை கல்யாணம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? அவங்க அப்படியே பார்த்துட்டு அவங்க என்ன நினச்சாங்களோ தெரில. நீ சொன்ன முடிவுக்கு ஓகேன்னு சொல்கிறாங்க. புரியல. தேவங்களோட அம்மா, அதாவது என்னோடய ஃப்ரெண்டு சொல்கிறேன், என்ன நினச்சாங்களோ தெரியல, இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறாங்க. அதாவது மாப்பிள்ளை ஜங்குக். உங்களால் ஒரு நிமிஷம் அதை நம்பவே முடியல. ஆனும் வாயும் பழந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்னம்மா சொல்கிற? உண்மையாவா? பொண்ணுக்கு அவ்வளோ இஷ்டமாக இருந்ததுன்னா பரவாயில்ல, 2வது பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் என் பையனை இது வரைக்கும் நான் கேட்கல. அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் என்ன எதுன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் இருக்கும் போதே அவங்க அம்மா ஃபோன் அடித்தாங்க. இந்த மாதிரி நீ என்னப்பா நினைக்கிற பையனை பற்றி அப்படின்னு அப்படி இப்படின்னு பேசினாங்க. அவன் எப்படிம்மா அம்மா அண்ணனுக்கு பார்த்த பொண்ணு அப்படி இப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னான். அதுக்கப்புறம் இல்லை, அந்த பொண்ணு ஆசைப்படுதுடா, அதுவும் இல்லாமல் வீடு நல்ல வீடு, ஃப்ரெண்டு, பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அவனை ஒரு கட்டத்தில் ஓகேன்னு உனக்கு சொல்லிட்டான். யூ மீன் ஜங்குக் என்ன ஓகேவா? ரொம்ப ஆடாத, சரியா? ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. என்னது? அவங்க அடுத்ததே ஒரு 2-3 பொண்ணை பார்க்குறாங்க போல். அதாவது தேவங்க்கு பார்த்துட்டு அவங்க பொண்ணு செட் ஆகிடுச்சுன்னா 2 பேருக்குமே ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணுறதா இருக்காங்க. அதுதான் எனக்கு இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு லக்கா இல்லை என்ன விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் இதுதான் நடந்துச்சு இப்போது. அம்மா, இப்போ என்ன ஒரு விஷயத்த அசால்ட்டாக சொல்கிற தெரியுமா நீனு? அதாவது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? கேஷுவலாக சொல்லிகிட்ருக்க நீ அப்படிங்கிறீங்க. வேறு எதுவும் இதை பற்றி என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அது அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டாங்க. What the fuck? ரியலி என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. என்னால் நம்பவே முடியல. இது நான் நினச்சது இவ்வளோ சீக்கிரம் நடக்குமா? இந்த மாதிரி பேசினதெல்லாம் தேவனுக்கு தெரியுமா? முதல்ல விடுவானா? நான் அப்போது இதுக்கெல்லாம் ஆசைப்பட்றேனே, அவன் சும்மாவே விட மாட்டான். ஆனால்
அவன் நம்ம லைஃப்பை ரூல் பண்ணவும் நம்மளும் விடக்கூடாது. அவனுக்கு கண்டிப்பாக ப்ளே பாய் தானே அவன். கண்டிப்பாக அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணுலாம் வேணாம். அவனுக்கு ஒரு ப்ளே கேர்ள் பொண்ணு கிடைக்கட்டும். எஸ் ஆகும். உனக்கு மட்டும் எதுக்கு நல்ல பொண்ணாக கிடைக்கணும் உனக்கு? இந்த மாதிரி உத்தமம் மாதிரி இன்னும் கொஞ்சம் விட்டா ஏஜ் வரும் உனக்கு. இவனுக்கு இதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறீங்க. நம்ம ரூட்டு கிளியர் ஆனால் போதும். அவன் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ண நம்மளுக்கு என்ன, நம்ம லைஃப் செட்டில் ஆகிடணும்பா. அதை தாண்டி அவன் ரொம்ப நல்ல பையன் அதே சொல்லிட்டு நீங்கள் அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்ததும் ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்வியஸ்லி அவங்க எந்த சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறச்ச இன்ஸ்டாகிராமில் அந்த மனுஷனோட காண்டாக்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. பிகாஸ் ஆஃப் தேயோங். ஏன்னா தேயோங் வந்து நம்ம க்ரஷ்னா என்ன பண்ணுவோம், தேடி 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 இருந்திருப்போம் எந்தெந்த சோஷியல் மீடியாலலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணதில் தேயோங் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ தேயோங் வந்து அவரோட தம்பியை ஃபாலோ பண்ணுறதால உங்களுக்கு அந்த ஆட் ஃப்ரெண்டுலேயே உங்களுக்கு வந்து மியூச்சுவலாக காமிச்சிருந்துருக்கும். ஸோ டக்குன்னு ஜங்குக்னு நீங்கள் போடுறீங்க, ஜங்குக்கோட ப்ரொஃபைல் வந்திருக்கும். வாவ்! அப்படியே ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறீங்க. லைக் ஹி காட் அரவுண்ட் 10K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இவன் ஃபேமஸ் தான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ப்ரொஃபைல்லாம் பார்க்குறீங்க. அதில் 1-2 இதில் தேவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ தேவங்க அப்புறம்லாம் நிற்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் தேவங்க லைக் டேரெக்டாக ஸ்கிப் கரோ. ஸோ உங்கள் கண்ணெல்லாம் நீ தான் இருக்கின்ற மாதிரி உங்கள் கண்ணெல்லாம் ஜங்குக்காக தான் இருக்குது. ஸோ தென் வாட் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார்? அப்படியே டக்குன்னு அடுத்த செகண்டே மெசேஜ் இருக்கும்ல, ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜில் ஹாய் இட்ஸ் மீ வயன், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். ஸோ மெசேஜ் போனதும் அந்த மனுஷன் பார்க்கல. ஸோ மெசேஜ் மட்டும் நீங்கள் அப்படியே நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விடுக்கிற ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டோம் அந்த மனுஷன் வந்து ரிப்ளை பேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியணுன்னு பண்ணால் ஒன்று யூடியூப்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு, அப்படி இல்லைனா டெலகிராம், தென் சம்திங். ஆனால் அந்த மெசேஜை தாண்டி வாட்ஸ்அப் அப்படி சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வருது, இன்ஸ்டாகிராம்லேயும் வருது. ஆனால் அவரோட மெசேஜ் வரலாம், மற்றது தான் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு ரொம்ப செம்ம கண்டாகுது. எவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கான் இவனை பாரு, இவனெல்லாம் வச்சுட்டு நான் இப்படி தான் வாழ்க்கையில் முன்னேற போகிறனோ தெரில போ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் அடிச்சிட்ருக்கீங்க. ஸோ லைக் உங்களோட வெயிட்டிங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 ஹார்ஸ் கிட்டே இருந்திருக்கும். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஓடி போய் நீங்கள் எடுக்கிறது. அவன் என்னத்துக்கு தாண்டி இப்படி பறந்து போகிற, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படி என்ன மொபைல் உனக்கு நோண்ட வேண்டி கிடக்கு அப்படி சொல்லி திட்டுறாங்க. ஸோ நீங்கள் அப்படி திட்டு வாங்கியும் கூட நீங்கள் கடன் ஓப்பன் பண்ணி தான் பார்க்குறீங்க. ஆனால் அது ஜங்குக்கா இல்லைங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் நஞ்சம் வெயிட் பண்ணல, லைக் நியர்பை 10 ஹார்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. உங்களுக்கு செம்ம காண்டாயிட்டு நைட் ஆகிட்டு. இப்போ உங்களுக்கு இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியல. டைம் இஸ் அரௌண்ட் 11:30 சம்திங் ஆகிடுச்சு. இவன் என்ன மொபைலை கையில் வச்சுருக்கானா இல்லை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டானா? ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டான். இவன்லாம் எதுக்கு இருக்கானே தெரிலையே. இதில் 10K ஃபாலோவர்ஸ் ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் அப்படியே மொபைலை கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் டக்குன்னு ஸ்கூட்டி எடுக்கிறீங்க, ஜல்லுன்னு ஓட்டுறீங்க ஸ்கூட்டியை. ஸோ வண்டி நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தேவங்களோட வீடு. முதல்ல அந்த வாட்ச்மேன் விடலை, பட் நீங்கள் அப்கமிங்கில் கொஞ்சம் அடிக்கடி வர்றதால ஹி நோஸ். ஸோ இந்த வீட்டில் வர பொண்ணு தான், தெரிஞ்ச பொண்ணு தான் சொல்லிவிட்டு வாட்ச்மேன் விட்டுட்டார். ஸோ விட்டதும் உள்ளே போயிட்டு வாசலுக்கு போகல, ஏன்னா 11:30 இந்த நேரத்தில் காலிங் பெல் அடித்தா மேனேஜ் இல்லைல்ல. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இப்போ என்ன பண்ணுறது, இவன் ரூம் வேறு எதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விண்டோ இருக்குது. ஸோ அந்த விண்டோவில் அப்படியே ஒரு ஆளை எகிரி வச்சு போகலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. அங்கே இன்னமும் மெய்ட்ஸ் வந்து சில பேர் வந்து அந்த இதை கழுவிலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் என்னமோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க போல். ஸோ ஸ்டோர் ரூம், கிச்சன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து போயிட்டுருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. கடன்னு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த இதுக்கு பக்கத்தில் ஜன்னல் ஓப்பனில் இருக்கா அப்படி சொல்லிட்டு சும்மா ஒரு ஃப்ளோக்கில் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, ஓப்பனில் தான் இருக்குது. அப்பாடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு வந்து ஸ்டோர் ரூமுக்கு போகிற சமயம் பார்த்து டபக்குன்னு ஏறி குதிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் ஸ்டெப்ஸ் இருக்கும், அந்த ஸ்டெப்பில் அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ஒளிஞ்சதும் அவங்க அதுக்கப்புறம் வெளில வந்திருப்பாங்க, அங்கே போயிருப்பாங்க, டைனிங்க்கு போயிருப்பாங்க, க்ளீன் பண்ணியிருப்பாங்க, வெசல் வாஷிங் பண்ணுறாங்க. ஸோ சம்திங் அந்தமாரி நடந்துகிட்ருக்கு. எப்படியோ அவங்க கண்ணிலலாம் மாட்டாமல் குடுக்குன்னு மாடிக்கு ஏறிட்டிங்க. ஏன்னா அவங்க வரும்போது, அதாவது ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க வரும்போது
ஜங்குக் வந்து மாடியிலேருந்து தான் இறங்கி வந்திருப்பார். ஸோ அவரோட ரூம் மாடியில் இருக்குது அப்படிங்கிறது உங்களோட அசம்ஷனில் இருக்குது. ஸோ கடைன்னு மாடிக்கு போயாச்சு. ஆனால் எந்த ரூமில் இருக்கான்னு தெரியலையே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக மாடியில் வந்து பார்த்திங்கன்னா 4 ரூம்ஸ் இருக்குது. தெரியாதனமாக ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் பங்கமாயிடும், அசிங்கமாக போயிடும். இதில் மாமனார் மாமியார் ரூம் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறீங்க. ஆனால் ப்ளேஃபுல்லாக இங்கி பிங்கி பாங்கி போட்டுட்டு அதில் எதெல்லாம் எலிமினேட் ஆகுதோ அந்தந்த ரூமெல்லாம் விட்டுட்டு கடைசியாக 2 ரூம் இருக்குது. ரைட் அண்ட் லெஃப்டில் இருக்குது, ஒரே இடத்துல சென்ட்ராக அப்படியே போடுறீங்க. ரைட் சைடில் போயிடுச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் டபக்குன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, பார்த்துக்கலாம் அடுத்த சைடு டடக்குன்னு நீங்கள் பொறுமையாக அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. கதை வந்து அன்லாக்கில் தான் இருக்குது. அப்படியே பொறுமையாக உள்ளே போயிட்டு பொறுமையாக சாத்திட்டு யாருமே இல்லையா, கெஸ்ட் ரூமா இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பெக்டேஷனே உடையிற மாதிரி இருக்குது. யாரும் இல்லை, பெட்டில் உருவம் இருக்கிற மாதிரியே இல்லையே. அப்போ என்ன நினச்சேன், அன்லாக்கில் இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புகிறீங்க. டம்மில்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் ஆகிற சத்தம். யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க. பிகாஸ் நீங்கள் கதைக்கு பின்னாடி தான் நிற்கிறீங்க. யார் இப்போ ஓப்பன் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்குற போது, ஆனால் ஓப்பன் ஆனது நீங்கள் நிற்கிற கதவு கிடையாது, ரெஸ்ட் ரூம் இருக்கிற கதவு. அது யாரோ இது இருக்க ரெஸ்ட் ரூமில் இருந்துருக்காங்க போல். நீங்கள் நிற்கிற நேரம் இப்போ தான் வெளியில் வராங்க அவங்க. ஓ பால் இருக்கா, யார் அது? இரு, ஹேர் ஃப்ளிப்பிங்லாம் பார்க்கும்போது ஜங்குக்கோ இல்லை 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 தெய்வங்க என்ன, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செம்ம கன்ஃபியூஷன். ஸோ அப்படியே வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. லைட்டு எல்லாமே ஆஃப் ஆகிருக்கு, இருட்டாக இருக்குது, ஒரு உருவம் அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அப்படி இருக்கிறச்ச வெறும் மொபைலை வச்சு ஸ்க்ரோல் பண்ணிருக்காங்க. அந்த மொபைலில் உள்ள வெளிச்சம் தான் அந்த லைட்டாக மூஞ்சில் படுது. இப்படியே கூணு உருக்க பார்க்குறீங்க. அவங்க ஆக்சுவலாக நல்லா, நான் சொல்லிட்டேன் வெல் செட்டில் ஃபேமிலின்னு சொல்லிட்டு. ஸோ ரூம்ஸுமே நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ஸோ நீங்களும் நிற்கிற இடமும் அவங்க படுத்திருக்க இடமும் ரொம்ப டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் ஒரு 15 ஸ்டெப்ஸ் கிட்ட வச்சா தான் அங்கே வந்து அந்த பெட்டுக்கே போக முடியும், அந்த மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த ஃபோன் லைட்டில் அவங்க ஃபேஸ் அந்த அளவு அக்யூரஸியாக தெரியல. எதுக்கு நம்ம இப்போ எவ்வளோ யோசிக்கிறோம், பக்கத்தில் போய் நின்னா கூட தெரியாதுல்ல. என்ன இதுன்னு முதல்ல கேட்டுட்டு வந்துடும். இது நம்ம இங்கி பிங்கி போட்டதில் தப்பானதே இல்லை இது இருக்கும். அப்போ இது கண்டிப்பாக ஜங்குக்கோட ரூமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக நீங்கள் கால் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. உங்களோட உருவம் நிழல் எதுவுமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே மண்டி போட்டு நம்ம போக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மண்டி போட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ ஃபைனலி நீங்கள் நியர்பை அந்த பெட்டுக்கிட்டே வந்தாச்சு. அவரோட இது இருக்குல்ல, லெக் இருக்குல்ல, ஸோ அதுக்கிட்டே நீங்கள் வந்துட்டீங்க. அப்பாடா ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காலை என்ன தான் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாலும் அந்த அளவு தெரியல, லைட் இல்லை, டார்க்காக தான் இருக்குது. இப்படியா இருப்பானுங்க 2 பேரும் அண்ணன் தம்பியாக இருந்தோம். கொஞ்சம் கட்டை நட்டை இல்லை குண்டு ஒல்லி இப்படி ஏதாவது இருந்தால் கண்டுபிடிக்க எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல. சே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் இது யாரு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறீங்க. அவரோட ஹிப்பு கிட்டே வந்துட்டீங்க. அப்படி சொல்லிட்டு குறுக்குறோன்னு பார்க்குறீங்க. அப்போ தான் அந்த உடம்பு டக்குன்னு இவ்வளோ நேரம் சென்டராக இருந்திருக்கும், அப்படியே அந்த சைடு திரும்புது. அதாவது நீங்கள் இப்போ ரைட் சைடில் இருக்கீங்க, அவங்க பாடி திரும்ப போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நீங்கள் டக்குன்னு கீழே குனிச்சிட்டிங்க, எங்கே நம்மளை பார்த்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் நீங்கள் அலைவ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை பார்க்கல. அம்மாடா மாட்டு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எழுந்திருக்கிறீங்க. இப்போது அவரோட அதாவது ஹெட்டுக்கிட்டே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபோனில் அப்படி என்ன தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க. இன்ஸ்டாகிராம் தான் இருக்குது. இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. ஐயோ என்னோடய ஃபோனில் லைட் எரிஞ்சதுன்னா கண்டுபிடிச்சிடுவாங்களே, இவ்வளோ கிட்டக்கு வந்துட்டேன், மூஞ்ச பார்க்குறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. அப்படியே நீங்கள் சைட் ஃபேஸ் பார்க்குறீங்க,
ஏறக்குறைய ஜங்குக் மாதிரி இருக்குது. அதான நினச்சேன். நல்ல வேலை நம்ம இங்கி பிங்கி பாங்கி போடுறது தப்பாக போயிருக்குமோன்னு. அது என்னைக்கு தப்பாக போயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா வாயை மூடிட்டீங்க. அதாவது சைட் ஃபேஸிங் தான், உங்கள் சைட் ஃபேஸிங் இல்லை, அந்த சைட் ஃபேஸிங். ஸோ டபக்குன்னு வாயை விட்டு ஷ் நான் தான் பையன் கத்தாத சொல்ல வரத சொல்லிட்டு அப்படியே போயிடுறேன். ப்ளீஸ் கத்தாத. உனக்கு மெசேஜ் பண்ண பார்க்க மாட்டியா நீ? அவ்வளோ பிடிங்கியா நீ? எரும மாடு, மெசேஜ் பார்த்து தொலை. அப்புறம் வீட்டில் சொன்னாங்க உனக்கும் எனக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், ஒன்றால் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிடக்குன்னு அதுக்கப்புறம் அந்த மனுஷனை ஃபேஸ் பண்ணவே முடியல. நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்போது டக்குன்னு கையை பிடிச்சிட்டு லைட்டை போட்டு பார்த்தா அது நீங்களும் அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணு நம்மளுக்கு கூசாது. கருப்பாக இவ்வளோ நேரம் இருந்துட்டு டக்குன்னு லைட்டை போட்டால் நம்மளுக்கு ஒரு மாதிரி கண்ணு கூசும்ல. அப்படி சொல்லிட்டு நீங்கள் கண்ணில் கை வச்சுட்டு அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. சபக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உதட்டில் ஒரு முத்தம் விழுது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்தத்தை வாங்கினதும் நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டீங்க. லைக் ஜங்குக்கா இந்த மாதிரி முத்தம் கொடுத்துட்டான் அடுத்த செகண்டே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா இட்ஸ் நாட் ஜங்குக், இட்ஸ் தேயாங். இவனா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த முத்தத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணுற மாதிரி அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டீங்க அவரை. என்ன சி அப்படின்னு சொல்லிட்டு உதட்ட அப்படியே வைப் பண்ணுறீங்க. அறிவில்லை அவனுக்கு, இப்படியா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன பார்க்குறதுக்கு நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கியா? க்ரேசி ரியலி அப்படிங்கிறாரு. நீ எனக்கு ஃபோன் பண்ணி தான் நானே வந்திருப்பேனே உன்னை பார்க்க. நீ இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. வாயை முதல்ல மூடுறியா? ஒன்றும் தெரியாமல் நீ மட்டும் உட்காந்து வளர்ச்சிட்ருக்க. ஹலோ, இங்கே நடந்த சீனே வேறு. சீனா என்ன ரொம்ப பண்ணுற? இருட்டில் ஒரு மாதிரி பேசுகிற, வெளிச்சத்தில் ஒரு மாதிரி பேசுகிற. என்ன உனக்கு ஓகே தானே? அதான் தெரியுதே. நீ டெக்ஸ்ட் பண்ணியா? எனக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மெசேஜ் போய் பார்க்குறாரு. பட் ஸ்டில் அதில் வரல. எப்படி வரும்? ஆள் மாறாட்டம் நடந்து போச்சு. பார், நான் ஜங்குக்குன்னு நினச்சி வந்தேன், ஆனால் நீ யார் இருப்பேன்னு நினைக்கல. இது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் செம்ம டென்ஷனாகி நின்றுட்டாரு. பின்ன நீ என்னன்னு நினைக்கிற? பார், உன் குடும்பத்தில் சொல்லிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், எனக்கும் ஜங்குக்கும் முடிவு பண்ணிட்டாங்க. வாட் அப்படிங்கிறாரு. ஆமாம், உனக்கு வேறு ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. இன்னும் ஒரு 3-4 டேஸில் உனக்கு பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரே மேடையில் உனக்கு வேறு ஒரு பொண்ணோடையும் எனக்கு ஜங்குக்கூடயும் கல்யாணம் நடக்க போகுது. ஓகே, காட் இட்? இது பார், விளாடாத. நான் விளாடல தேயோங். ஆக்சுவலாக மெசேஜ் பண்ணது நான் ஜங்குக்கு தான். இன்ஸ்டாகிராமில் பண்ணியிருந்தேன், காலையில் பண்ணியிருந்தேன். இதை பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜை காட்டுறீங்க. இப்போ வரைக்கும் அவன் பார்க்கவே இல்லை. கடுப்பில் தான் நான் வந்தேன். என்னென்னு 4 வார்த்தை பிடுங்கிட்டு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். மற்றபடி நீ இந்த ரூமில் இருப்ப நான் நினச்சி கூட பார்க்கல. இட்ஸ் ஓகே, சாரி. என்னது இருந்தாலும் ஃபால்ட் என் மேலே தான். யார் என்னென்னு ஃபுல்லாக பார்க்காம நான் மட்டும் என்னென்னமோ பேசிட்டேன். ஐம் சாரி. நான் கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வெயிட், வாட்? நீ வருவ அப்படியே நீ இன்றைக்கி என்னென்னு கேஷுவலாக போவ? எல்லாத்துக்கும் நான் அமைதியாக ஜாமீன் உட்காந்துட்ருக்கணும்னு நினைக்கிறியா? ஏய், என்னை விட்டு யாரடி உனக்கு தாலி கட்டுவா? அவனா? என் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். எனக்கு நீ தான் வேணும். இந்த கல்யாணம் என் கூட தான் உனக்கு நடக்கும். அது யாராலும் மாற்ற முடியாது. இது பார், லைஃப்பில் ஒன்று நம்ம சந்தோஷமாக இருக்கணும், அப்படி இல்லையா நம்ம பிடிச்சவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கணும். அது எப்படி ரெண்டுமே இல்லாமல் இருக்க நீ என்ன ஜந்துவா அப்படிங்கிறீங்க? இதை பார், நானும் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு பிடிச்சதையும் சந்தோஷமாக வச்சுப்பேன்.
எனக்குன்னு ஒரு வந்துச்சுன்னா அது எனக்கு மட்டும்தான். அது என் தம்பியாக இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். என்னை மீறி உங்களுக்கெல்லாம் நடந்துருமா அப்படிங்கிறாரு. இதை பாரு, மனசில் ஆசையெல்லாம் விதைக்கிறத மேலே நிறுத்த. அதுவும் இல்லாமல் வஞ்சம் மனசுக்கு நல்லது கிடையாது. சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிப்பியா? அதை விட்டுட்டு அது வேணும் இது வேணும் அட்டம் பிடிச்சி என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில்? ஆ, அதுதான் நானும் கேட்குறேன். உனக்கு வந்ததை வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்பை சந்தோஷமாக வாழ்கிறத விட்டுட்டு இவன் தான் வேணும் நீ எதுக்கு நிற்கிற இப்போ? ஆ, நீ நிற்கலாம், நான் என்ன தப்பா அப்படிங்கிறாரு. அதான் சொல்கிறேன், நீயும் அரகென்ட்டு நானும் அரகென்ட்டு. உனக்கு எனக்கும் சுத்தமாக செட் ஆகாது. ஸோ நீ ஒரு லைஃப்பில் வேறு ஒரு பாதையில் போ, நானும் வேறு ஒரு லைஃப்பில் வேறு ஒரு பாதையில் போகிறேன். நம்ம இதுக்கப்புறம் மீட்டப் பண்ணிக்க வேண்டாம். அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. சரி, ராத்திரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த ரூமில் நான் இருந்தேன்னா தப்பாயிடும். நம்ம வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறீங்க. ஏய், நீ மட்டும் எனக்கு என்னன்னு வருவ? உன்னை அப்படியே விட்டுட்டு வேலை பார்க்கணுமா? அதுவும் இல்லாமல் என் குடும்பம் என்கிட்டயே இந்த ஒரு பர்மிஷனும் கேட்காம அவங்க மட்டும் டிசிஷன் எடுப்பாங்களா? அவர் அப்படியே உங்களே ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்ன, உன்னை நான் சும்மா விட்டுறேன்னு நினைக்கிறேன் நீனு? நீங்கள் அப்படியே கல் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க. இதை பார், லஸ்ட்டுக்காக மட்டும் எப்படி தான் உங்களால் இருக்க முடியுதோ? சி, இப்படிப்பட்டவங்க கூடலாம் என்னால் லைஃப் லாங் வாழவே முடியாது. சரி, லைஃப் லாங் வாழாத, அட்லீஸ்ட் இன்னைக்கு வாழ. ஆ, ஆமாண்டி, எனக்கு கிடைக்காதது என் தம்பிக்கு என்ன யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ கிராப்ஸ் யுவர் ஹேண்ட். அப்படியே வாலில் பின் பண்ணிட்டாரு. ஸோ பின் பண்ணிவிட்டு ஒரே ஹேண்டை ரெண்டுத்தையுமே அடுத்த செகண்டே ஹெட்டில் அப்படியே மேலே கிளிப் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு அழுத்தமாக உங்களுக்கு ஒரு முத்தம் வைக்கிறாரு. லைக் உங்களுக்கு வெறுப்பாக இருக்குது சொல்லிட்டு நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணுறீங்க. பட் ஸ்டில் அந்த மனுஷன் கொடுக்குற முத்தம் எப்படி சொல்கிறதுனா, அந்த பொண்ணு நம்மளுக்கு வேணுங்கிறத தாண்டி ஒரு கோபம். ஃபேமிலி சைடும் சரி, நீங்கள் அவரை விட்டுட்டு அவராக ஒரு பொண்ணை ரிஜெக்ட் பண்ணுறது வேறு. பட் இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஃபீல் பண்ணுறாரு. யாரும் நம்மளை இது வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணதே கிடையாது. அவளுக்கு என்ன அவ்வளோ பெரிய இதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம், காண்டு எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ உங்களுக்கு அங்கங்கன்னு உங்களுக்கு அப்படியே எப்படி சொல்கிறதுனா, லைக் கடிக்கிறாரு. இந்த ஒரு கோவத்தில் அப்படியே முத்தங்கள் வச்சுட்டு அப்படியே நெக்கு கிட்ட போயிட்டு கடிக்கிறாரு. உங்களுக்கு வலிக்குது, கத்துறீங்க. சி விட்டுடா நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு விட்டுறீங்க. அதில் அந்த மனுஷன் அப்படியே பொத்துன்னு சைடில் போய் அப்படியே விழுந்துருவார். விழுந்த அடுத்த செகண்டு அப்படியே எழுந்திருப்பார். புல்லார்னு வர்றாரு. சி, இவ்வளோ கேவலமானவனா நீ? உன்னெல்லாம் என் க்ரஷ்ன்னு சொல்லிக்கவும் வெக்கமாக இருக்கு. எப்படி தான் உன்னால் இப்படி யோசிக்க முடியுமோ தெரியல. நீலாம் வெறும் உடம்புக்காக தானே லவ் பண்ணுறவன். சே, லவ்ங்கிற பேச்சே அசிங்கப்படுத்தக்கூடாது, நான் கொச்சப்படுத்துகிறேன். வெறும் உடம்புக்காக மட்டும்தான் நான் அலையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு பேசுகிறீங்க. இங்கே தேவங்க, அம்மாண்டி என்ன பண்ணுவேன்? இந்த பார், நான் தான் உன்னை ரிஜெக்ட் பண்ணணும், நீ என்னை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, புரிஞ்சதில்ல அப்படிங்கிறாரு. சரி சந்தோஷம், நீயாவே என்னை ரிஜெக்ட் பண்ணு. அது எப்படி 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 நீங்களாவே இப்போ முடிவு எடுத்துருவீங்களா? அது எங்கள் ஃபேமிலியும் ஒத்துழைக்குமா? அதுக்கப்புறம் இப்போ நான் உன்னை வேணான்னு சொல்லுவேனா? அப்புறம் நான் உன்னை ரிஜெக்ட் பண்ண மாதிரியா? பா, செம்மையாக இருக்கு. அப்புறம் அப்படிங்கிறாரு. இந்த பார், அப்படியே உங்களுக்கு அல்வா அடைக்குது. பிகாஸ் அவர் பண்ண ஒரு விஷயம் உங்களுக்கு கை நடுக்கமே வந்துடுது. நான் இங்கே வந்திருக்கவே கூடாதுல்ல. இவ்வளோ கேவலமானவனாக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. நீ இப்படிப்பட்டவன்னு எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா உன் நிழலை கூட மிதிச்சிருந்துருக்க மாட்டேன். இவ்வளோ கேவலமானவனா நீ? அசிங்கமாக இருக்கு. ஒன்று தான் நான் துரத்தி ஃபாலோ பண்ணான்னு நினைக்கும் போது வெக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க. எங்கே போகிற அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே டொம்மோல்னு சொல்லிட்டு கதவை அடிச்சுட்டு நீங்கள் போயிட்டீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆப்போசிட்டில் ஒரு கதவு இருக்குது. அப்படியே உங்களுக்கு குமரி அழகணும் போல் இருக்குது. ஸோ
அப்படியே நீங்கள் ஆப்போசிட் கதவை அப்படியே டப்புன்னு ஓப்பன் பண்ணிட்டு கதவை டமில்னு சொல்லிட்டு சாத்திட்டு அப்படியே கும்பரி கும்பரி அழுகுறீங்க. அது ஆக்சுவலாக லைக் புக்ஸ் நிறையா இருக்குது, படிக்கிற இடம் மாதிரி இருக்குது. நிறையா புக்ஸ் ரேக் ரேக்காக இருக்குது. அது ஒரு பெட்ரூம் மாதிரி கிடையாது. ஓகே, அப்படியே உங்களுக்கு பரவாயில்ல, நம்ம வேறு யாரோட ரூம்லேயும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டு ரொம்ப அழுகுறீங்க. தேம்பி தேம்பி அழுகுறீங்க. அப்போது என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேல் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. உங்கள் கண்ணுக்கு நேராக ஒரு பையன் அப்படியே ஒரு அந்த ரேக் இருக்குது, ஆக்சுவலாக புக் ரேக்ஸ்லாம் இருக்குது, அந்த ரேக்கில் நின்றுட்டு இருந்திருப்பார் போல். உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னதும் அந்த ரேக்லேருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டு அவரோட ஃபுல் வியூ அப்படி காட்டுறாரு. ஸோ அது ஜேகே. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அழுவ அடைக்குது. டக்குனே எழுந்திரிச்சு குடுக்குன்னு போயிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. கட்டி பிடிச்சிட்டு அந்த அழுகுறீங்க, தேம்பி தேம்பி அழுகுறீங்க. அவர் அதுக்கப்புறம் அந்த கொஷின் கேட்கல. லைக் கொஞ்சம் முதல்ல உங்களுக்கு காம் டவுன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே ஒன்றும் இல்லை, ஓகே ஓகே எதாக இருந்தாலும் சார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காம் டவுன் ஆகுறீங்க. லைக் நியர்பாய் ஒரு 5 minutes ஆகியிருக்கும் கட்டி பிடிச்சி. பொறுமையாக அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அப்படியே அந்த ரெட்டிஷான அந்த கண்ணை வச்சுட்டு அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்னாச்சு அப்படிங்கிறாரு. எல்லாம் ஒன்றால் தான். புரியல. எல்லாமே ஒன்றால் தான். என்னாலையா? என்னால் என்ன அப்படிங்கிறாரு. ஏன் உன்னால் ஒரு மெசேஜை பார்க்க முடியாதா? மெசேஜ்லாம் இதுக்கு அப்போ கையில் ஃபோன் வச்சுருக்கேன் நீங்கள் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அந்த புக்ஸ் கிட்ட தான் இருக்குது. சாரி, சார்ஜ் பண்ண மறந்துட்டேன், ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஏன் என்ன ஆச்சு? ஏதாவது எமர்ஜென்சியா? நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அப்படியே அவரே பார்க்குறீங்க. சரி, எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் அண்ணா இதில் வேறு என்கிட்ட இன்னும் காண்டாக்ட் நம்பராக இருக்குது, வாட்ஸ்அப்பில் பண்ணுறதுக்கோ இல்லை கால் பண்ணுறதுக்கோ. சோஷியல் மீடியாவில் நீ எதில் ஆக்டிவாக இருக்குன்னு பார்த்தா இன்ஸ்டாகிராமில் இருந்து மெசேஜ் பண்ணி தான் இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது. மார்னிங் அனுப்பினேன், இப்போ வரைக்கும் உங்ககிட்ட இருந்த ஒரு சின்ன ரிப்ளை கூட இல்லை. அதான் என்ன எதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்கலான்னு வந்தேன். அதான் நான் போனது இதுக்கு நேராக உள்ள ரூமில், அது தேவனோட ரூமாச்சே, அது எனக்கு தெரியாதுல்ல. அன்றைக்கி நான் பார்க்க வரும்போது என்ன உன் ரூம்லையே நானும் நீயும் மீட் பண்ணோம் இல்லையே. ஒரு அசம்ஷனால் நான் இங்கி பிங்கி பாங்கி போட்டு ரூம்குள்ளே போயிட்டேன். இங்கி பிங்கி பாங்கியா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பார்க்கணுமே, வியடாக வச்சுருக்காரு. இப்படி எல்லாமா போட்டு போவாங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன எப்படி போக சொல்கிற? 4 ரூம் இருக்குது, எப்படியாவது போகணும்ல. அதுவும் அந்த ரூமு நான் உன்கிட்ட பேசுகிற மாதிரி உங்கள் அண்ணன்ட்ட போய் பேசிட்டு வந்துட்டேன். என்ன பேசினேன்? ஏன் உன்னால் மெசேஜை பார்க்க முடியாதா? மெசேஜ்க்கு மேலே ரிப்ளை பண்ணேன். அதுவும் இல்லாமல் எனக்கும் கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். அவன் எல்லாம் அவனுக்கு நினச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் நான் தெளிவாக எடுத்து சொன்னேன். அப்புறம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் என்ன ஆச்சு? ஆனால் இதை சொல்லலாமா? சொன்னால் இவன் எப்படி எடுத்துப்பான்? தப்பாக எடுத்துக்கிட்டானா? இல்லை நானும் அவன் கூட அதுமாரி இருந்தேன்னு நினச்சானா? எப்படி அது எல்லா பசங்களும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க அண்ணனை பற்றியே தப்பாக பேசினா எவனாக இருந்தாலும் கடுப்பாகும், டக்குன்னுலாம் யாரும் நம்பிட மாட்டாங்க. இப்போ இந்த விஷயத்த சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் ஆகிடுச்சு. அதனால் அழுதுகிட்டே வந்துட்டேன். இவ்வளோ தானவா? அந்த நிலமையில் இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அந்த நிலமையிலன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸை பார்த்துருப்பீங்க, ஐஸை பார்த்துருப்பீங்க. அந்த வலி தெரியும்னு சொல்லும் போது அப்படியே கண்கள் கீழே போய் அவரோட டோஸ் கிட்டே போயிருக்கும். உனக்கு நான் ஓகேவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க.
டெக்னிக்கலி நோ, பட் பரவாயில்ல. நான் இது வரைக்கும் லவ் அந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்ததே கிடையாது. லைக் ஐ கோஸ் டு அரேஞ்ச் மேரேஜ் அந்த இதுதான் அந்த ப்ராசஸில் தான் இருந்தேன். பிகாஸ் ஐ எம் நாட் இன் டு தேட். பட் நீ கொஞ்சம் வித்தியாசமான பொண்ணு. நான் இது வரைக்கும் இவ்வளோ ப்ரேவாக போல்டாக ஒரு கேர்ள் பார்த்ததே இல்லை என் லைஃப்பில். டு பி ஃப்ரேங்க், உன் நிலமையில் நான் அங்கே ஒரு கேர்ளாக நின்னா கூட எனக்கு ஒருத்தவனை பிடிச்சிருந்தாலும் அந்த நேரத்தில் பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி எனக்கு அவரை பிடிக்கல, இவரை தான் பிடிச்சிருக்குன்னு நான் ஃபாஷாக சொல்லியிருக்க மாட்டேன். நான் கேர்ளுன்ற இருக்கிறத தாண்டி நானே இப்போது உன்னையும் உனக்கு ஏதாவது ஒரு சிஸ்டர் இருந்தாங்களோ, எனக்கு ஒன்றை பிடிக்கல ஆனால் உன் சிஸ்டரை பிடிச்சிருந்துச்சுனாலும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். பட் யூ ஆர் சம்திங் யூனிக். இப்போது நீ பண்ணது கூட எனக்கு வித்தியாசமாக தான் இருக்குது. லைக் நான் உன் டெக்ஸ்ட்டை பார்க்கலங்கிறதுக்காக மிட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கிளாக் பார்க்குறாரு. 12:15 வந்து என் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் வந்து என்னை பார்க்க வர்றதெல்லாம் பையனாக இருந்து யோசிக்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. லைக் என்னால் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. பட் சம்திங் டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் நான் என்ன நினச்சேன்னா அண்ணனோட ஒய்ஃபுன்னு. பட் இன்றைக்கி காலையில் வந்து பேசினதும் சரி, இப்போ எனக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டு வந்ததுக்கும் சரி, ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு மீ. யோசிச்சு பார்த்தேன், அதான் மதியானம் அம்மா கேட்கும் போது வேறு எதுவும் சொல்லாமல் சரின்னு சொன்னேன். ஆனால் இப்போ வரைக்கும் அவன் அண்ணனுக்கு தெரியாது எப்படி ரியாக்ட் பண்ணுவானு தெரியல. அவன் தான் ரியாக்ட் என் மேலே பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. என்னாச்சு? அதான் நானே உங்கள் அண்ணன்ட்ட சொல்லிட்டேனே. அது சரி, ஆனால் அவனுக்கு என் மேலே கோவம் இருக்கும். ஐ டோன்ட் நோ ஹவு டு ஃபேஸ் ஹிம். இது பார், நம்மளுக்கு லைஃப்பில் சில பர்சன்ஸை பர்டிகுலராக பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்காக நம்ம எந்த வேலைக்கு போகலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஸோ நீ ரொம்பலாம் யோசிக்காத. வரதை நீயும் நானும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஒரே ப்ராமிஸ் பண்ணுறியா? என்னது? என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பல்ல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுருங்க. ஆக்சுவலாக ஓகே, பட் அண்ணனுக்கு ஒரு கேர்ள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ வில் மேரி யூ. தட்ஸ் ஃபைன் ஃபார் மீ. தென் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் அப்படியே வைக்கிறாரு உங்கள் கையில், அதாவது ப்ராமிஸ். ஓகே, நீங்கள் அப்படியே டக்குன்னு அவரை ஹக் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜேகே, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணியிருப்பீங்க. பட் அவருக்கு இது சம்வாட் வியர்ட். டக்குன்னு ஒரு பொண்ணை ஹக் பண்ணணுன்னா அப்போ வந்து ஒரு கன்சோலுக்காக அவங்கள ஹக் பண்ணியிருப்பாரு. பட் இப்போ ஹக் பண்ணால் லைக் இட்ஸ் லைக் எஸ் மாதிரி தானே. ஸோ அதனால் லைட்டாக மட்டும் ஒரு விரல் டச் பண்ணுற மாதிரி உங்களோட முதுகில் அப்படியே கை வச்சுருப்பாரு. ஓகே 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 காம் டவுன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பொறுமையாக அப்போ தான் அந்த ஒரு ஃபிங்கர் அப்படியே 2 3 4 அப்படியே ஒரு ஹேண்ட் அப்படியே வச்சுட்டு, ஒரு ஹேண்டு தான் பட்டும் படாமையும் வைப்பாங்களே லைட்டாக வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி வச்சுருப்பாரு. உங்களுக்கு அது நல்லா ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சரி நான் கிளம்புறேன். ஆமாம், இது ரூம் இல்லைல்ல, ஆனால் இது 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 லைப்ரரியா அண்ணா? கைண்ட் ஆஃப்னு சொல்லிக்கலாம். எனக்கு ஆக்சுவலாக புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸை தாண்டி மை கம்பேனியன் இஸ் மை புக். எனக்கு ஸ்டோரிஸ், நாவல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். போயட்ரி. நான் பேசுகிறதோட முக்கால்வாசி புக்ஸோடு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் லைஃப்பில். கைண்ட் ஆஃப் எனக்கு
ரியாலிட்டி ஹிட் ஆகிற மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் மை புக்ஸ். பேப்பரை தாண்டி அந்த ஸ்டோரிக்குள்ளேயே நான் போகிற மாதிரி ஒரு ஃபீல். அதான் அதான் புக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி இங்கே ஒரு 5 ஹார்ஸ் 4 ஹார்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த டேவே எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. வந்துட்டு ஒன்று கேட்குவா, என்னது, நிஜமா நீ லவ்வே பண்ணது இல்லையா? இல்லை, நான் சந்தேகப்படுறேன்னு தயவு செஞ்சு நான் நினைக்காத. ஆக்சுவலாக நான் ஏன் அந்த மாதிரி கேட்குறேன்னா, பார்க்க செம்ம கட்டையாக இருக்க, அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் 10K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன். ஒருத்தி கூட உனக்கு ப்ரப்போசல் எதுவும் பண்ணாமல் இருப்பாள்க? இல்லை உனக்கு இந்த பொண்ணு பிடிக்காம எப்படி இருந்திருக்கும்? லைஃப்பில் ஒரு பொண்ணு கூட இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இருக்குது, ஆனால் இப்போது இல்லை, நேரம் வரும்போது நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல். எக்ஸா கைண்ட் ஆஃப் லவ்வே இல்லைன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இப்போது லவ் இருக்குன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக டு பி ஃப்ரேங்க், ஒரு பொண்ணை நான் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப க்ரேஸியாக லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்னை அப்ரோச் பண்ணுச்சு. அதுவும் இல்லாமல் என் பேர்லேயே வேறு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜங்குக் ஃபேன் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலே ஓப்பன் பண்ணி என்னோடய போஸ்ட்டு, வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து, அதுவும் இல்லாமல் எனக்கு க்ரேஸியாக பின்னாடி ஃபாலோ பண்ணி என் காலேஜ், என்னோட மற்ற ஸ்டஃப், நான் வந்து லைப்ரரியில் படிக்கிறது அதெல்லாத்தையும் எனக்கே தெரியாமல் நோட் பண்ணி எனக்கு நிறைய ஃபோட்டோஸ்லாம் வர எடுத்து கேண்டிட் மாதிரி அது அந்த ஃபேன் பேஜில் போட்டுட்டு இருந்துச்சு. திடுதுப்புன்னு பார்த்தா என் ஃபோட்டோவே என் கண்ணுக்கு முன்னாடி ஃபீல்டில் வரவும் நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். என்னடா அது, நம்மளை தாண்டி யாரா நம்மளோட அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வெப்பேஜில் போய் பார்த்தா என்னோடய ஃபேன் பேஜுன்னு இருக்குது. ஏன்னா 10Kக்கெலாம் ஃபேன் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஆஃப்டர் தட் போய் பார்த்தா அதில் நிறையா ஃபோட்டோஸ், வீடியோஸ், நான் நடந்தது, இப்போ அந்தந்த இடத்துக்கு போனது எல்லாமே, அந்த நட்டி குடித்தது எல்லாமே இருந்துச்சு. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்தேன். அவங்க என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் மெசேஜ்லாம் வேறு பண்ணியிருந்துருக்காங்க போல். ஸோ அதுக்கப்புறம் மெசேஜில் போய் பார்த்தேன், ரெக்வஸ்ட்டில் அது ஒரு பொண்ணு, அவங்களோட அஃபிஷியல் ஐடியிலேருந்தே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என் பேர் கீர்த்தி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை நான் 2 இயர்ஸாக ஒன் சைடாக லவ் பண்ணிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கே போவீங்க, உங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டா. எனக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி அதெல்லாம் சொல்ல முடியும்? ஒரு பொண்ணை பார்க்கணும், பேசணும், பழகணும், திடுப்புன்னு லவ் பண்ணலாமான்னு கேட்டால் முடியுமா? நான் அதுக்கு ஓகேவும் சொல்லலை, வேண்டான்னு சொல்லலை, அமைதியாக அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன் எனக்கு பிடிக்கலை. ஸோ அப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு 2-3 மந்த்ஸ் ஆச்சு. அந்த திருப்பியும் என்னோடய நியூஸ் ஃபீட்லேயே வந்துச்சு என்னோடய ஃபோட்டோஸ். இந்த பொண்ணு ரொம்ப க்ரேஸியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாச்சு. நானே கடுப்பாயிட்டு அந்த ஃபேன் பேஜ் இருக்கும்ல, அதில் போய் மெசேஜ் பண்ணேன். அடுத்த செகண்டே சீனில் வந்துச்சு, இந்த பார், இதுக்கு மேலே என் பர்மிஷன் இல்லாமல் என் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் வெளில வரக்கூடாது, என்னை பார்க்குறதோ இல்லை என்னை ஃபாலோ பண்ணுறதோ வேண்டாம், உன் லைஃப்பை நீ பாரு, சக்ஸஸ்ஃபுல்லாக இரு, அப்போ தான் உன் லைஃப் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் அப்படின்னு நான் அந்த பொண்ணுக்கு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம்லேருந்து அந்த ஃபேன் பேஜ்லேருந்து எந்த ஒரு ஃபோட்டோஸும் வரதில்லை, அதுவும் இல்லாமல் எனக்கு டெக்ஸ்ட் வரதில்லை. ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். இட்ஸ் நாட் லைக் ஐ லவ், இட்ஸ் கைண்ட் ஆஃப் அந்த பொண்ணோட ஒன் சைட் லவ்னு சொல்லிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். நான் டீசெண்டாக அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், அந்த பொண்ணு டீசெண்டாக வேணான்னு சொல்லிடுச்சு.
அதாவது டீசெண்டாக நவந்துட்டாங்க. தட்ஸ் ஆல். எனக்கு பெருசாக பேக்ரவுண்ட் இல்லை லவ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இவ்வளோ தான். தட்ஸ் இட் அப்படிங்கிறாரு. பெரிய விஷயந்தான். அந்த பொண்ணை அப்படியே அமைதியாக விட்டுட்டு போனதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். எப்படி தான் விட்டுட்டு போனாலும் இல்லை நானாக தான் கீப் ஆன் ட்ரைங் தான்ப்பா. இப்போது நான் ட்ரை பண்ணதால தான் எனக்கு நீ கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்போ நான் எப்படி அதெல்லாம் விட முடியும்? நான் கீப் ஆன் ட்ரைங் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே ஸ்மைல் பண்ணுறாரு. சரி, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களே பார்க்குறாரு. ஹே, ஒன்று தான் சொல்கிறேன், பாய்னு சொல்கிறேன், ஒரு வார்த்தை பாய்னு சொல்கிறியா? கல் மாதிரி நிற்கிற அப்படியே மரம் மாதிரி. பாய். பாய்னா பாய் மட்டும்தானா? இப்போ என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உனக்காக உன்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். சரி, அட்லீஸ்ட்டு சேஃபாக இவ்வளோ நம்ம வீட்டிலேருந்தாவது வெளியில் தள்ளணும்னாவது யோசிக்கிறேன். நீನು எப்படி தான் இப்படி சுயநலமாக யோசிச்சு இந்த புக்கே கட்டிட்டு அழ முடியுமோ உன்னால்? அவர் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. அதில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஜன்னல்லேருந்து குதிச்சு ஓடி வந்திருக்கேன், அது யாரு கண்ணுக்கும் தெரியாமல். எவ்வளோ மாட்டிக்கிட்டேன் உங்கள் அண்ணன்கிட்டேருந்து. எனக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணலாம்ல? இது ஒரு பேசிக்கான காமன் சென்ஸ் தானே. கொஞ்சமாவது யோசிங்க நிலமையிலேருந்தும். சரி, வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே உங்களுக்காக இங்கே ஹெல்ப் பண்ணுறாரு. அதாவது உங்களை வந்து அனுப்புறதுக்காக வராரு. ஸோ ஃபைனலி எப்படியோ அடித்து பிடிச்சிட்டு அவர் எல்லாரோட திசையும் மாற்றிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது ஆக்சுவலாக 2 பேருமே அவர் போ 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செடிக்கு கீழே தான் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே போகும்போது டக்குன்னு ஒரு ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ அண்ட் தேங்க்யூ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது, ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க. இவர் அப்படியே திரும்பும் போது அவர் கண்ணிலேருந்தும் ஒரு சிரிப்பு, புன்னகை எல்லாமே. இதை மாடியிலேருந்து தேவங்க பார்த்து வந்திருப்பார். அப்படின்னு ஒரு டீப் பிரெத். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கூட்டி எடுக்கிறீங்க. அப்படியே அந்த ஸ்மைல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகுது. பிகாஸ் இப்போ நீங்கள் நினைக்கிறது தேவங்க பற்றி. தேவங்க வந்து உங்ககிட்ட என்ன பேசினார், என்னென்ன நடந்துச்சு, அதெல்லாம் பற்றி நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஸ்கூட்டி போகுது. எங்கள் ஜங்குக் சிரிக்கிறாரு, தேவங்க உங்களை பார்த்து முறைக்கிறாரு, அதாவது மேலேருந்து. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அனியோ பாய் சரங்க மிஸ் லைக் இட். நிக்கோ நிக்கோ நீ.